பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அப்போஸ்தலர் புத்தகத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரத்திலிருந்து மொத்தம் 75 கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வாங்க பார்க்கலாம். கேள்வி எண் 1. சகோதரரே, பிதாக்களே, நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்ல போகிற டேஸுக்கு செவி கொடுப்பீர்களாக என்று பவுல் கூறினார். நியாயங்களுக்கு செவி கொடுப்பீர்களாக என்று. அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 2. ஜனங்கள் பவுல் பேசுகிறதை கேட்டு மிகுந்த அமைதலாயிருக்க காரணம் என்ன? பவுல் எபிரேயு பாஷையிலே பேசியதால். அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 3. பவுல் பிறந்த பட்டணம் எது? தர்சு பட்டணம். அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 4. பவுல் எந்த மார்க்கத்தான்? யூத மார்க்கத்தான். அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 5. பவுல் எந்த நாட்டில் பிறந்தார்? சிலிசியா நாட்டில் பிறந்தார். அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 6. பவுல் யாருடைய பாதத்தருகே வளர்ந்தார்? கமாலியேலின் பாதத்தருகே. அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 7. பவுல் டேஸ் உடைய வேத பிரமாணத்தின்படியே டேஸ் போதிக்கப்பட்டார்? முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டார். கேள்வி எண் 8. பவுல் தேவனை குறித்து வைராக்கியமுள்ளவராயிருந்தார். சரியா தவறா என கூறுக. சரி. அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 9. யூத ஆசிரியராகிய கமாலியேலின் பாதத்தருகே அமர்ந்து பவுல் எதை கற்றுத் தேர்ந்தார்? யூத முறைமைகளை. அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 10. பவுல் எவர்களை சிறைச்சாலைகளில் ஒப்புவித்து மரண பரியந்தம் துன்பப்படுத்தினார்? இயேசுவின் மீது விசுவாசம் கொண்டிருந்த புருஷரையும் ஸ்திரீகளையும். அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 11. கிறிஸ்தவர்களை பவுல் துன்பப்படுத்தியதற்கு எவர்கள் யாவரும் சாட்சி? பிரதான ஆசாரியரும் மூப்பர் யாவரும் சாட்சி. அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 12. பிரதான ஆசாரியர் மற்றும் மூப்பர் கையில் சகோதரருக்கு நிருபங்களை வாங்கிக் கொண்டு பவுல் சென்ற இடம் எது? தமஸ்கு. அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 13. பவுல் ஏன் தமஸ்குவுக்கு சென்றார்? தமஸ்குவில் உள்ள கிறிஸ்தவர்கள் தண்டிக்கப்படும்படி அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வர. கேள்வி எண் 14. பவுலை சுற்றி பிரகாசித்தது எது? பேரொளி. அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 15. இயேசு பவுலை சந்தித்த வேளை எது?
மத்தியான வேளை அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 16. சடிதியாய் டேஸிலிருந்து பேரொளி உண்டாகி பவுலை சுற்றி பிரகாசித்தது. வானத்திலிருந்து பேரொளி உண்டாகி அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 17. இயேசு பவுலை சந்தித்த இடம் எது? தமஸ்குவுக்கு சமீபமான இடத்தில். அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதாவது தமஸ்குவுக்கு செல்லும் வழியில். கேள்வி எண் 18. சடிதியாய் வானத்திலிருந்து பேரொளி உண்டாகி பவுலை சுற்றி பிரகாசித்த போது பவுலுக்கு நடந்தது என்ன? பவுல் தரையிலே விழுந்தார். அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 6 மற்றும் 7 வசனங்கள். கேள்வி எண் 19. சவுல் தரையில் விழுந்தபோது முதலில் கேட்ட சத்தம் என்ன? சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்கிற சத்தம். அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 20. டேஸ் நீர் யார் என்று பவுல் கேட்டான். ஆண்டவரே, நீர் யார் என்று. அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 21. நீ துன்பப்படுத்துகிற டேஸ் இயேசு நானே என்று கர்த்தர் பவுலிடம் கூறினார். நசரேயனாகிய இயேசு நானே என்று. அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 22. வெளிச்சத்தை கண்டு பயமடைந்தவர்கள் யார்? சவுலுடனே கூட இருந்தவர்கள். அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 23. இயேசு பேசின சத்தம் சவுலுக்கும் அவனுடனே கூட இருந்தவர்களுக்கும் கேட்டது. சரியா தவறா என கூறுக. தவறு. சவுலுக்கு மாத்திரமே இயேசுவின் சத்தம் கேட்டது. அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 24. ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும்? யார் யாரிடம் கேட்டது? சவுல் கர்த்தரிடம். அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 25. கர்த்தர் சவுலை எங்கே போகச் சொன்னார்? தமஸ்குவுக்கு. அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுத உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயன்பெறட்டும். ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா நீங்கள் ஜாயின்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் கேட்கிற பகுதியிலிருந்து உங்களுக்காக வேத பகுதிகள் போடப்படும். கேள்வி எண் 26. தமஸ்குவில் பவுலுக்கு எவைகள் சொல்லப்படும் என்று கர்த்தர் கூறினார்? பவுல் செய்யும்படி நியமிக்கப்பட்டதெல்லாம். அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 27. சவுல் எதினாலே பார்வையற்று போனார்? ஒளியின் மகிமையினாலே. அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 28. சவுலுக்கு கைலாகு கொடுத்தவர்கள் யார்? சவுலோடே கூட இருந்தவர்கள். அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 29. கைலாகு கொடுத்து வழிநடத்தப்பட்டு சவுல் எங்கே வந்தார்? தமஸ்குவுக்கு. அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 30. வேத பிரமாணத்தின்படி பக்தியுள்ளவன் யார்? அனனியா. அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம்.
கேள்வி எண் 31. அனனியா டேஸ் என்று சாட்சி பெற்றவன். நல்லவன் என்று சாட்சி பெற்றவன். அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 32. எவர்களால் அனனியா நல்லவன் என்று சாட்சி பெற்றான்? தமஸ்குவில் குடியிருக்கிற சகல யூதராலும். அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 33. சவுல் யார் மூலம் பார்வையை பெற்றான்? அனனியாவின் மூலம். அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 12 மற்றும் 13 வசனங்கள். கேள்வி எண் 34. டேஸ் சவுலே பார்வையடைவாயாக என்று அனனியா கூறினார். சகோதரனாகிய சவுலே. அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 35. சவுல் பார்வையடைந்து அனனியாவை டேஸ் பார்த்தார். ஏறிட்டு பார்த்தார். அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 36. சவுல் எதை அறியும்படி தேவன் அவனை முன்னமே தெரிந்து கொண்டார்? முன்னோர்களின் தேவனுடைய திருவுளத்தை அறியும்படி. அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 37. சவுல் யாரை தரிசிக்கும்படி தேவன் அவனை முன்னமே தெரிந்து கொண்டார்? நீதிபரரை தரிசிக்கும்படி. அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 38. சவுல் எதை கேட்கும்படி தேவன் அவனை முன்னமே தெரிந்து கொண்டார்? நீதிபரருடைய திருவாய் மொழியை கேட்கும்படி. அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 39. நீ டேஸையும் டேஸையும் குறித்து சகல மனுஷருக்கு முன்பாக அவருக்கு சாட்சியாயிருப்பாய் என்று அனனியா சவுலிடம் கூறினார். கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து. அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 40. இப்பொழுது நீ டேஸ் என்ன என்று அனனியா சவுலிடம் கேட்டார். தாமதிக்கிறது என்ன என்று. அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி 41. எதை தொழுது கொள்ளும்படி அனனியா சவுலிடம் கூறினான்? கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளும்படி. அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி 42. டேஸ் பெற்று உன் டேஸ் போக கழுவப்படு என்று அனனியா சவுலிடம் கூறினார். ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்று. அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி 43. பவுல் ஞான திருஷ்டி அடைந்து தேவனை தரிசித்த இடம் எது? எருசலேம் தேவாலயம். அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி 44. பவுல் என்ன செய்து கொண்டிருந்த போது ஞான திருஷ்டி அடைந்து தேவனை தரிசித்தார்? ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது. அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி 45. எதை எருசலேம் ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று கர்த்தர் சவுலிடம் கூறினார்? இயேசுவை குறித்து சொல்லும் சாட்சியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று. அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி 46. நீ டேஸ் பண்ணாமல் டேஸ் எருசலேமை விட்டு புறப்பட்டு போ என்று கர்த்தர் பவுலிடம் கூறினார். தாமதம் பண்ணாமல் சீக்கிரமாய் எருசலேமை விட்டு புறப்பட்டு போ என்று. அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி 47. சவுல் எவர்களை காவலில் வைத்தான்? ஆண்டவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர்களை காவலில் வைத்தான். அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி 48. ஆண்டவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர்களை சவுல் டேஸிலே அடித்தான்.
ஜெப ஆலயங்களிலே அடித்தான். அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி 49. கர்த்தருடைய சாட்சி என்று பவுல் குறிப்பிடுவது யாரை? ஸ்தேவானை குறிப்பிடுகிறார். அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி எண் 50. சவுல் யாருடைய வஸ்திரங்களை காத்து கொண்டிருந்தார்? ஸ்தேவானை கொலை செய்தவர்களின் வஸ்திரங்களை. அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி எண் 51. யாருடைய இரத்தம் சிந்தப்படுகிற போது சவுல் அருகே நின்றார்? ஸ்தேவானின் இரத்தம் சிந்தப்படுகிற போது. அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி எண் 52. ஸ்தேவானை கொலை செய்வதற்கு சவுலும் சம்மதித்தார். சரியா தவறா என கூறுக. சரி. அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி எண் 53. நீ போ, நான் உன்னை டேஸ் புறஜாதிகளிடத்திலே அனுப்புவேன் என்று கர்த்தர் சவுலிடம் சொன்னார். தூரமாய் புறஜாதிகளிடத்திலே அனுப்புவேன் என்று. அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி எண் 54. எந்த வார்த்தை வரைக்கும் ஜனங்கள் பவுலுக்கு செவி கொடுத்தார்கள்? நீ போ, நான் உன்னை தூரமாய் புறஜாதிகளிடத்திலே அனுப்புவேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல்லிய வார்த்தை வரைக்கும். கேள்வி எண் 55. பவுலை குறித்து இப்படிப்பட்டவனை டேஸ் அகற்ற வேண்டும் என்று ஜனங்கள் மிகுந்த சத்தமிட்டு சொன்னார்கள். பூமியிலிருந்து அகற்ற வேண்டும் என்று. அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி எண் 56. எது நியாயமல்லவென்று ஜனங்கள் மிகுந்த சத்தமிட்டு சொன்னார்கள்? பவுல் உயிரோடு இருக்கிறது நியாயமல்லவென்று. அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி எண் 57. ஜனங்கள் பவுலுக்கு விரோதமாய் கூக்குரலிட்டு எதை எறிந்தனர்? தங்கள் மேல் வஸ்திரங்களை எறிந்தனர். அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி எண் 58. ஜனங்கள் பவுலுக்கு விரோதமாய் கூக்குரலிட்டு டேஸிலே டேஸை தூற்றினர். ஆகாயத்திலே புழுதியை தூற்றினர். அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி எண் 59. பவுலை கோட்டைக்குள்ளே கொண்டு வரும்படி கட்டளையிட்டது யார்? சேனாபதி. அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி எண் 60. பவுலை எவ்வாறு விசாரிக்கும்படி சேனாபதி கட்டளையிட்டார்? சவுக்கால் அடித்து விசாரிக்கும்படி. அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி எண் 61. எதை அறியும்படி சேனாபதி பவுலை சவுக்கால் அடித்து விசாரிக்கச் சொன்னான்? ஜனங்கள் கூக்குரலிட்ட முகாந்தரத்தை அறியும்படி. அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி எண் 62. பவுலை எதினால் அழுந்த கட்டினர்? வாரினால் அழுந்த கட்டினர். அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கேள்வி எண் 63. பவுலை வாரினால் அழுந்த கட்டும்போது பவுலுக்கு சமீபமாய் நின்றது யார்? நூற்றுக்கு அதிபதி. அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கேள்வி எண் 64. டேஸும் டேஸுமாய் இருக்கிற மனுஷனை அடிக்கிறது உங்களுக்கு நியாயமா என்று பவுல் நூற்றுக்கு அதிபதியிடம் கேட்டான். ரோமனும் நியாயம் விசாரிக்கப்படாதவனுமாயிருக்கிற மனுஷனை. அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கேள்வி எண் 65. நீர் செய்ய போகிறதை குறித்து எச்சரிக்கையாயிரும். யார் யாரிடம் கூறியது? நூற்றுக்கு அதிபதி சேனாபதியிடம். அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம்.
கேள்வி எண் 66. இந்த மனுஷன் அதாவது பவுல் டேஸ் என்று 100க்கு அதிபதி சேனாபதியிடம் கூறினான். இந்த மனுஷன் ரோமன் என்று கூறினான். அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கேள்வி எண் 67. நீ ரோமனா? எனக்குச் சொல். யார் யாரிடம் கேட்டது? சேனாபதி பவுலிடம். அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி எண் 68. நான் டேஸ் தான் என்று பவுல் சேனாபதியிடம் கூறினான். நான் ரோமன் தான் என்று. அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி எண் 69. எதினாலே ஸ்லாக்கியத்தை சம்பாதித்ததாக சேனாபதி கூறினார்? மிகுந்த திரவியத்தினாலே. அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கேள்வி எண் 70. நானோ இந்த ஸ்லாக்கியத்திற்குரியவனாக பிறந்தேன். யார் யாரிடம் கூறியது? பவுல் சேனாபதியிடம். அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கேள்வி எண் 71. பவுலை கட்டுவித்ததற்காக பயந்தவன் யார்? சேனாபதி. அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கேள்வி எண் 72. பவுல் ரோமன் என்று அறிந்தவுடன் அவனை விட்டுவிட்டவர்கள் யார்? பவுலை அடித்து விசாரிக்கும்படி எத்தனமாயிருந்தவர்கள்? அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கேள்வி எண் 73. சேனாபதி எதை அறிந்தவுடன் பவுலை கட்டுவித்ததற்காக பயந்தான்? பவுல் ரோமன் என்று அறிந்தவுடன். அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கேள்வி எண் 74. சேனாபதி எதை நிச்சயமாய் அறிய விரும்பினார்? பவுலின் மேல் யூதராலே ஏற்படுத்தப்பட்ட குற்றம் இன்னதென்று நிச்சயமாய் அறிய விரும்பினார். அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். கேள்வி எண் 75. சேனாபதி பவுலை எவர்களுக்கு முன்பாக நிறுத்தினான்? பிரதான ஆசாரியர் மற்றும் ஆலோசனை சங்கத்தார் அனைவருக்கும் முன்பாக. அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுத உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயன்பெறட்டும். நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா ஜாயின்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்காக நீங்கள் சொல்கிற பகுதியிலிருந்து கேள்வி பதில்கள் போடப்படும். பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.